ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நீதிநிலை அறிக்கைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் செயல்படுத்தப்பட்டவை எத்தனை? 4 நிதிநிலை அறிக்கைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் செயல்படுத்தப்பட்டவை எத்தனை? வெள்ளை அறிக்கை வேண்டும். கேட்டுதா? உங்களுக்கு சரியா கேட்குதா? 2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பொது நிதிநிலை அறிக்கை நாளை 7ஆம் தேதியும், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை நாளை மறுநாள் 15ஆம் தேதியும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. திமுக அரசு தாக்கல் செய்யவிருக்கும் கடைசி முழு நிதிநிலை அறிக்கை இதுவாகும். கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கி திமுக அரசு இதுவரை மொத்தம் 4 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறது. கொஞ்சம் வேகமாக பார்த்தோம்னா அல்லது இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கு. சரி. அவற்றில் ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் அவை அனைத்தும் இன்றும் அறிவிப்புகளாகவே உள்ளன. கல்வி, மருத்துவம், வேளாண்மை, நீர் மேலாண்மை, சமூக நீதி, ஊரக வளர்ச்சி, போக்குவரத்து, கூட்டுறவு, மின்சாரம், தமிழ் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. பல அறிவிப்புகள் அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நிற்கின்றன. உட்காரமற்றது. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகள் கட்டப்படவில்லை. தடுப்பணைகள் கட்டப்படவில்லை. புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை. அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படவில்லை. அரசு கல்லூரிகளுக்கு 4000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை நிறைவேற்ற தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவுத்திறன் இயக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை நிறைவேற்றுவதற்கான அரசாணை மட்டுமே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை தவிர காலத்தில் எதுவும் நடக்கவில்லை. மொத்தத்தில் இந்த அரசு
அறிவிப்புகளை வெளியிடும் அரசாகவே இருக்கிறது. ரெண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக 505 வாக்குறுதிகளை அளித்தது. அவற்றில் இதுவரை 10 விழுக்காடு வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தோல்வி அடைந்துவிட்ட தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கைகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதிலும் தோல்வியடைந்துவிட்டது என குற்றம் சாட்டுகிறேன். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல்கள் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. கடந்த 4 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை இன்னும் நிறைவேற்றப்படாத நிலையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கையில் திமுக அரசு என்னென்ன திட்டங்களை அறிவிக்கும், அவற்றை எப்போது எப்படி செயல்படுத்தும் என்ற வினா எழுதுகிறது. அரசின் கடன் அறிவிப்புகளை வெளியிடுவது மட்டும் அல்ல, அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவதும் தான் கடந்த 4 ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன, அவை என்னென்ன, மீதமுள்ள திட்டங்கள் எப்போது நிறைவேற்றப்படும், அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாததற்கு காரணம் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். அறிவிக்கப்பட்டு இதுவரை நிறைவேற்றப்படாத திட்டங்களை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும். சத்தீஸ்கரில் ரூபா 3120, ஒடிஷாவில் ரூபா 3100, தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்படுவது எப்போது? தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலையை